குறுவை சாகுபடிக்கு நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அது கரெக்டான பதிலடி தானே. நீ டெய்லி காலையில தூங்கி எழுந்து முதல்ல உட்காந்து பேப்பர் படி, டேபிள்ல காப்பி வர்றதுக்கு முன்னாடி பேப்பரை படிச்சா உலகத்துல என்னென்ன நடக்குது, எது நல்லது நடக்குதுன்னு பாரு. நம்ம அப்பா அரசியல் ஆளும் போது நம்ம என்ன நடத்தணும், இப்ப அரசியல் நடக்கும் போது என்ன நடக்குதுன்னு பேப்பரை பாரு. பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சட்டசபையில உட்காந்து பேசு, அர்த்தம் உனக்கு புரியும். சட்டசபையில இன்னைக்கு என்ன பேசுனாங்க, நேத்து என்ன பேசுனாங்க, நேத்து பட்டியல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு பட்டியல என்ன நடக்குது அத பாரு. முதலமைச்சரை போய் கேள்வி கேட்க நீ எதிரில உக்காரு. நீ ஏன் பேச மாட்டேன்ற, நீ ஏன் நாங்க வாய திறந்தா உலகமே வாய மூடிடும். உலகம் மூடுதா இல்லையா அப்பா புள்ள, நீங்க 2 பேரும் மூடுவீங்க வாய. திமுக அடிக்கிறது நல்லதுதான், சந்தோஷம் தான். விஜயா இதுக்கு முன்னாடி யாரும் அந்த அளவுக்கு அடிக்கல. எடப்பாடி கூட ஆளுங்கச்சா அந்த இதுல 2019 இருக்கும்போது கூட அவங்க பேசுறப்பெல்லாம் வாய் மூடிதான் போனார், எதுவும் பேச தெரியல. விஜயா நான் நல்லா அவங்க மூக்கு உடைக்கிற ஒவ்வொரு அவங்க கேட்கிற கேள்விக்கும் மூக்கு உடைக்கிற பாயிண்டா பேசுறாரு. தெரியாம சொன்ன தப்பு தானே. நியூஸ் பார்க்கணும் இல்ல பேப்பர் படிக்கணும், ரெண்டும் பார்க்கலாம். தெரியாம சொல்ல முடியாது. வகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். விஜயா நான் அந்த வார்த்தை சொன்ன நல்ல வார்த்தை தான், அது நல்ல விஷயம் தான். நான் போய் அதாவது வேற அண்டை நாடுகள் சண்டை போட்ட போர் நடக்கும் போது கூட நான் பேசி தீக்குறாங்க. இது பக்கத்து மாநிலம் தானே, நான் போய் பேசி பார்க்கலான்னு பார்த்தேன். அதனால ஏதோ அவமானம் வந்தா கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி விஜயா நான் சொன்னது இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி சொன்னது இல்ல. விஜயா நான் இது சொன்னது அதாவது ஹார்ட் டச்சுன்னு இதயத்தை தொட்ட வார்த்தைன்ற மாதிரி இந்த வார்த்தை இந்த மாதிரி எந்த முதலமைச்சர் நான் அவமானப்பட்டாலும் என் நாடு நல்லா இருக்கணும்னு எந்த முதலமைச்சர் முன்னாடி சொன்னது இல்ல. விஜயா அது சொல்லிருக்காரு, மனசார சொல்லியிருந்தாருன்னா அது ரொம்ப பாராட்டணும் விஜயா இந்த வார்த்தைக்கு. காவேரி நதியை பத்தி அவர் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல. இத்தனை வருஷம் அவர் அரசியல்ல இருந்தாரு. இந்த காவேரி தண்ணி பத்தி அவர் பேசினாரா? கர்நாடகம் போனாரா? போகல. அடுத்த எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், முதலமைச்சர் விஜய் இருக்கிற இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னா அடுத்த எம்ஜிஆர் இவர் தான். முக ஸ்டாலின் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எந்த தொல்லை நடக்குது, தூண்டியா விட்டுனுங்கிற. முதலமைச்சரை தூண்டனா உலகத்துல நீ வாழவே முடியாது, இருக்கவே முடியாது. உன் குடும்பமே இருக்காது, காணா போனமா போயிடுவீங்க. ஸ்டாலின் போனாலும் நடக்காது, எடப்பாடி போனாலும் நடக்காது. வீரப்பா ஒரு ஆளால தான் நடத்த முடியும், அந்த பாமக காரனால மட்டும்தான் நடத்த முடியும், வேற எவனாலையும் நடத்த முடியாது. இது தண்ணி எல்லாம் எவனும் பண்ண முடியாது. வீரப்பா ஒரு ஆள் எல்லாம் தண்ணி வந்துகிட்டே இருந்தது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஆமா, காவேரி பிரச்சனைல திமுக தேவையில்லாம அரசியல் பண்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதை பத்தி கருத்தணுமா? அது ரொம்ப தப்பான விஷயம் தான். காவேரி நதியை பத்தி அவர் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல. இத்தனை வருஷம் அவர் அரசியல்ல இருந்தாரு. இந்த காவேரி தண்ணி பத்தி அவர் பேசினாரா? கர்நாடகம் போனாரா? போகல. அடுத்த எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், முதலமைச்சர் விஜய் இருக்கிற இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னா அடுத்த எம்ஜிஆர் இவர் தான். அதுல யாருமே தப்பா பேச முடியாது. அவரை பத்தி பேசுறாங்கன்னா இத்தனை வருஷம் இவங்க எல்லாருமே ஆட்சி ஆண்டாங்க. கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்ததா? காவேரி நகர் தண்ணி வரல. இன்னைக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாருன்னா இது பெரிய சாதனை படைச்சது யாருன்னு கேட்டா முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் சாதனை படைச்சிருக்கிறாரு. காவேரி பிரச்சனைல நானே தான் கர்நாடகா போய் பேசலாம்னு இருந்தேன். அதனால எந்த அவமானம் வந்தாலும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஏத்துக்க தயாராகவும் இருந்தேன் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. ஆமா, அது தப்பு கிடையாது. எந்த ஒரு தப்பான விஷயம் நடக்க கூடாது, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது வேற ஏதாவது போய் தனியா பேசி அசிங்கப்பட்டு அதால பிரச்சனை உருவாக போகுதுன்னு தனிமையா நான் போய் பேசுறேன்னாரு. அவர் பேசாத அளவுக்கு கர்நாடகாக்காரனே தண்ணி அமைச்சிருக்கிறாருன்னா முதலமைச்சர் மேல வச்சிருக்கிற மரியாதைனாலதான் அந்த தண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. அதை பத்தி எதுவுமே தப்பு கிடையாதுப்பா. இவங்க எதுக்கு வைத்தறிச்சல் பண்றாங்க? இவங்க 5 வருஷம் அரசியல்ல இருந்தாங்கல்ல, இந்த 5 வருஷத்துல யாராவது இவருக்கு பிரச்சனை பண்ணி நீ அரசியல் நடத்தக்கூடாது, நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, நீ யாருமே பிரச்சனை அவர்கிட்ட கொண்டு போகலையே. அவர் நல்லா தானே கொண்டு விட்டுருக்கிறாரு. அந்த மாதிரி இவர் முதல்ல நீங்க 2 பேருமே வேணான்னு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுக்குதுல, அவரே அரசியல் ஆளட்டும், அவரை விட்டு பார்க்கலாம், அவர் எப்படி நடத்துறாரு பார்க்கலாம் அப்படின்னு 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷமா அவரை தனிமையா விடுங்க.
அவர் உக்காந்தா மட்டும்தான் நல்லது எது கெட்டது எது அவர் வந்து போயிட்டு நல்லது எது கெட்டது எது மக்களுங்களுக்கு நல்லதை செய்கிறாரு. அவரு நல்லதை செய்யணும்னு வந்திருக்கிறாரு. இப்போ சட்டசபையில் நேற்று மீட்டிங்கில் பேசினாங்க, முந்தின நாள் பேசினாங்க. என்ன பேசியிருக்காங்க? கல்யாண பணம் தடைப்பட்டு நிறுத்தினீங்க, அதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. லேப்டாப் கொடுக்காத பிள்ளைங்களுக்கு நிறுத்தினீங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நிறுத்தினத அவர் கொடுக்குறேன்னு முன்னே வந்திருக்கிறாரு. ஸ்கூலில் ஃபீஸு பிள்ளைங்களுக்கு மாதம் பிள்ளைங்களுக்கு போடணும் பணம், வருஷத்துக்கு ஒரு முறை பணம் போடணும்னு முன்னெடுத்திருக்கிறாரு. குழந்தைங்க பிறந்தா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமான்ற பிள்ளைங்களுக்கு மோதிரம் போடணும்னு நினைக்கிறாரு. சட்ட நீதியாக எல்லாமே நல்லது நடக்கணும்னு வரும்போது அவங்கள செய்ய விட்டு வேடிக்கை பாருங்க. நீங்க எதுக்கு அவர் செய்யறதுக்கு முன்னாடியே அவர் மேல குற்றச்சாட்டு எடுத்துன்னு போய் சும்மா நின்றுக்கினே இருந்தா பொறுக்கிறவர்ல தான் பொறுப்பாங்க. பொங்கியா இருந்தா முக ஸ்டாலின் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எந்த தொல்லை நடக்குது, தூண்டியா விட்டுனுங்கிற? முதலமைச்சரை தூண்டாத. தூண்டனா உலகத்துல நீ வாழவே முடியாது, இருக்கவே முடியாது. உன் குடும்பமும் இருக்காது, காணா போனமா போயிடுவீங்க. சும்மா இருக்கிறவங்க தூண்டி விடாதீங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. உங்களுக்கு என்னப்பா போச்சு? உங்க அப்பா விட்டு சொத்து போச்சாப்பா? எதுக்குப்பா இப்படி பண்றீங்க? எதுக்கு? என்ன காரணம்? உங்களுக்கு என்ன வலிக்குது? 6 கோடி ரூபாய் எடுத்துன்னு ஒயின் ஷாப்பு பணத்தை எடுத்துன்னு வெளியே வந்திய, அந்த 6 கோடியை வச்சுன்னு நிம்மதியா உன்னால சாப்பிட முடியாம 6 கோடியை இறைச்சி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா உன்னால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஐயா, உன்னுடைய சொட்டு சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், உன்னை முச்சி வெளியே அனுப்பிச்சிட்டோமா, அதோட போ. நீ வராத, தூண்டுதல் பண்ணிக்கின்னு நீ மீண்டும் 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 நீ வெளியில வராத. பகை கொண்ட நாடுகளே என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்கிறாங்க, நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகா கூட நம்ம ஏன் பேசி தீர்க்க கூடாது? அப்படிதான் நான் நினைச்சேன். அதுக்காக தான் நான் கர்நாடகா போலான்னு இருந்தேன் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. கர்நாடகம் பக்கத்து மாநிலம் போய் நான் பேசுறேன்னு நினைக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை வராத நான் வளர்த்திக்கிறேன், நான் போய் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ அதோட விட்டுற வேண்டியதானே? கர்நாடகா போகணும், நான் போய் தூண்டணும், அவங்க வரணும் போருக்கு. தமிழ்நாடு கர்நாடகம் போருக்கு வந்தா இதை வந்து எலெக்ஷன் ஓடிக்கணும்னு நீ பாக்குற. நான் தான் உனக்கு பல முறை சொல்றேன், நீ ஓடிச்சும் பார்க்க முடியாது, நீ அதை பிரிச்சு வச்சும் பார்க்க முடியாது. உனக்கு வேல்வியே இல்லை. உன்னால என்ன முடியுதுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறியா? தமிழ்நாடு கொந்தளிப்பு எடுத்தாலும் விஜய் மட்டும்தான் முதலமைச்சர். உன்னால 2வது சிஎம்மும் வர முடியாது, முதலமைச்சரும் வர முடியாது. தூங்குற கனவை வந்து தட்டி விட்டு நீ எழுப்பணும்னு நினைச்சினா மக்கள் கொந்தளிப்பு எடுத்தா 10 கோடி மக்கள் ஓட்டு திரும்பி விழும். விஜய் தான் முதலமைச்சர். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன பண்ணன்னு நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை நேருக்கு நேரம் சந்திப்போவா? நீ ஏன் நானா பாத்துக்கலாம் வா. குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் வந்து எப்பயோ கொடுத்தாச்சு, இது தெரியாம உதயநிதி வந்து சட்டசபையில பேசினிருக்காரு அப்படின்ட்டு விஜய் பேசியிருக்காரு. இப்போ உதயநிதிக்கு என்ன பிரச்சனைனா, அப்பா துணை முதல்வர்னு நம்மள சொல்லிட்டாரு. நம்மளால முதல்வரா ஆவறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன பண்றது? நம்மளுடைய வயிற்றுச்சல் ஏதாவது ஒண்ணு பேசணும்னு பேசுறாரு ஐயா. அவர்கிட்ட என்ன பேச முடியும்? அவர் ஏன் இப்படி கோரிக்கை கொண்டு வந்துக்கினே இருக்கிறாரு? யாராவது வராங்களா கோரிக்கை எடுத்துன்னு? வரல. நீங்க ஏன் வரீங்க கோரிக்கை கொண்டுன்னு? வாங்க, நேருக்கு நேரா பேசுங்க. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா உதயநிதிக்கு நாட்டில் நடக்கிற விஷயம் என்னன்னு தெரியும். பேப்பரவே படிக்க மாட்டாரு, இங்க வந்து சட்டசபையில சும்மானா பேசுகிறாரு அப்படின்னு விஜய் பதிலடி கொடுத்துருக்காரு உதயநிதிக்கு. அது கரெக்டான பதிலடி தானே? நீ டெய்லி காலையில தூங்கி எழுந்து முதல்ல உட்காந்து பேப்பர் படி. டேபிள்ல காப்பி வர்றதுக்கு முன்னாடி பேப்பரை படி. பேப்பரை படிச்சா உலகத்துல என்னென்ன நடக்குது, எது எது நல்லது நடக்குதுன்னு பாரு. நம்ம அப்பா அரசியல் ஆளும் போது நம்ம என்ன நடத்தணும், இப்ப அரசியல் நடக்கும் போது என்ன நடக்குதுன்னு பேப்பரை பாரு. பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் சட்டசபையில உட்காந்து பேசு. அப்பா அதை புத்தி உனக்கு புரியும், அந்த அர்த்தம் உனக்கு புரியும். சட்டசபையில இன்னைக்கு என்ன பேசுனாங்க, நேற்று என்ன பேசுனாங்க, நேற்று பட்டியல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு பட்டியல என்ன நடக்குது, அதை பாரு. அதை பார்த்துட்டு முதலமைச்சரை போய் கேள்வி கேட்க நீ எதிரில் உக்காரு. படிக்காம ஒன்றும் செய்யாம நீ ஏன் பேச மாட்டேன்ற? நீ ஏன் நாங்க வாயை திறந்தா உலகமே வாயை மூடிடும். உலகம் மூடுதா இல்லையா? அப்பா புள்ள நீங்க 2 பேரும் மூடுவீங்க வாய. ஆனா காவேரி பிரச்சனை வச்சு திமுக அரசியல் பண்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் நீங்க சட்டசபையில பேசுறாரு, கருத்து? ஆமாண்ணா, திமுக அரசியல் வந்து ஆனா வந்து அவங்க எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா அனைத்து கட்சி. இப்போ கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ், பிஜேபி, மற்ற அதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஒரு 5 பேர் எல்லாரையும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி ஒன்னா வந்து டெல்லிக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம், எங்களுக்கு தண்ணி பத்தல, அதாவது அணை கட்டியே தீருவோம் சொல்லி அனைத்து கட்சியும் முன்னாள் முதலமைச்சர் 5 பேரை சேர்த்து
ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு வந்து குரல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டம் கூடுங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம வந்து அழுத்தம் தெரிவிப்போம், நம்ம அழுத்தத்தை நம்மளாம் ஒற்றுமையா இருக்கும், நமக்கு வலிமையா இருக்கும் தெரிஞ்சாதான் மத்திய அரசு நம்ம செவிச்சு வைக்கும். இல்லைன்னா இவங்க சும்மா இவங்களும் அடிச்சுக்கிட்டு தனியா அதாவது வலிமை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம அனைத்து கட்சி கூட்டுங்கன்னு சொல்லி விஜய் அண்ணா கிட்ட சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அது பண்ணணும், அது நல்ல விஷயம் தான். அவங்க பேசுனதுல திமுக பேசுனது உருப்படியான ஒரு விஷயம் அது இதுதான். காவிரி பிரச்சனை தொடர்பாக கர்நாடகா சென்று நானே தான் பேசலாம்னு இருந்தேன். அதனால என்ன அவமானம் வந்தாலும் அதை நான் என் மக்களுக்காக ஏத்துக்க தயாராகவும் இருந்தேன். ஆமா, விஜய் அண்ணா அந்த வார்த்தை சொன்ன நல்ல வார்த்தை தான். அது நல்ல விஷயம் தான். நான் போய் அதாவது வேற அண்டை நாடுகள் வந்து சண்டை போட்ட போர் நடக்கும் போது கூட வந்து நான் பேசி தீக்குறாங்க. இது பக்கத்து மாநிலம் தானே, நான் போய் பேசி பார்க்கலான்னு பார்த்தேன். அதனால ஏதோ அவமானம் வந்தா கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி விஜய் அண்ணா சொன்னது வந்து இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி சொன்னது இல்ல. விஜய் அண்ணா இது வந்து சொன்னது வந்து அதாவது ஹார்ட் டச்சுன்னு இதயத்தை தொட்ட வார்த்தைன்ற மாதிரி இந்த வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை வந்து அவர் மனசுல இருந்து வந்து இந்த வார்த்தையா இருந்தா உண்மையிலே விஜய் அண்ணாக்கு வந்து ரொம்ப விஜய் அண்ணாக்கு பாராட்டணும். இந்த மாதிரி எந்த முதலமைச்சர் சொல்லுவா நான் அவமானப்பட்டாலும் என் நாடு நல்லா இருக்கணும்னு எந்த முதலமைச்சர் முன்னாடி சொன்னது இல்ல. விஜய் அண்ணா அது சொல்றாரு, மனசார சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ரொம்ப பாராட்டணும் விஜய் அண்ணாவை இந்த வார்த்தைக்கு. குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் வந்து நாங்க எப்பயே கொடுத்துறோம், இது தெரியாம அரசியலே நாங்க தான் சொல்ற எதிர்கட்சி வந்து இது தெரியாம இங்க வந்து சட்டசபையில பேசிருக்காங்க அப்படின்னு அது வந்து விஜய் பதிலடி கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து அது இல்லைன்னா அது வந்து சிறப்பு தொகுப்பு 134 கோடி சிறப்பு தொகுப்பு அப்படின்ட்டு தான் அந்த 134 கோடி ஒதுக்கிறாங்க தவிர இப்ப வறட்சி நிவாரண நிதின்றது வேற. இப்ப அது வந்து எப்பயுமே வருஷம் வந்து சிறப்பு தொகுப்பா வந்து அந்த பொங்கல் பரிசு நம்ம வாங்குறோம்ல ரேஷன் கடையில பொங்கல் அந்த மாதிரி வருஷம் 134 கோடி கன்ஃபார்ம் குறுவை சாகுபடிக்கு அவங்களுக்கு விவசாயிகள் தருது. இது வந்து வறட்சி. இப்ப இந்த வாட்டி வறட்சி ஆயிடுச்சு, இப்ப வெள்ளம் வந்துருச்சு, திடீர்னு டிசாஸ்டர் இருக்குல்ல, அந்த டிசாஸ்டருக்கு தரவங்க நிதி, அந்த நிதியை அவங்க கேக்குறாங்க. அது வந்து என்னன்ட்டு விஜய் நான் பார்த்து அந்த நிதியை வந்து கொடுக்கணும். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு உதயநிதிக்கு வந்து முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்துருக்காரு. ஆமா, நல்லா. ஆனா திமுக அடிக்கிறது நல்லதுதான், சந்தோஷம் தான். விஜய் இதுக்கு முன்னாடி யாரும் வந்து அந்த அளவுக்கு அடிக்கல. எடப்பாடி கூட ஆளுங்கச்சா அந்த இதுல 2019 இருக்கும்போது கூட அவங்க பேசுறப்பெல்லாம் வாய் மூட்டு தான் போனார், எதுவும் பேச தெரியல. விஜய் அண்ணா வந்து நல்லா அவங்க மூக்கு உடைக்கிற அவங்க கேட்கிற கேள்விக்கும் மூக்கு உடைக்கிற பாயிண்டா பேசுறாரு. அது அவங்க மூக்கு உடைக்கிறது மட்டும் மெயினா இல்லாம நம்ம மக்களுக்கு அவங்க சொல்றதுல ஏதாவது நல்லது நமக்கு இருக்கா, மக்களுக்கு எதுவும் நல்லது இருக்கா அப்படின்றதும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க மூக்க உடைச்சா எங்களுக்கு சந்தோஷம். விஜய் அண்ணா பண்ண சந்தோஷம். இப்போ லஞ்சம் வாங்கினா ஒருத்தர் கூட அமைச்சரவையில் இருக்க முடியாது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லா கூட்டத்திலும் எங்களை எச்சரிச்சிருக்காரு அப்படின்னு ஆதவ சொல்லியிருக்காரு. சொல்றாங்கண்ணா, ஆனா நாட்டுல வந்து அதே லஞ்சம் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அமைச்சர் அவங்க வாங்குறாங்கன்னு தெரியாது, அந்த மேலாடு வரையும் நாங்க போய் பார்க்கல. பொதுமக்கள் நாங்க இருக்கிற இந்த கீழ் மட்டத்துல வந்து எப்பயும் போல லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது அப்படியே நடந்துட்டு தான் இருக்கு. அந்த போதைப் பொருளை வந்து நடுவில் விஜய் அண்ணா வந்து அந்த 2 மாசம் வந்து கிடைக்காமச்சு கொஞ்சம் பயந்துட்டு தடையாச்சு. இப்ப மீண்டும் வந்து அந்த போதைப் பொருள் விற்கிற இது வந்துருச்சு. எப்பயும் போல வந்து அவங்க என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. எனக்கு ஏதோ பிரச்சனை வருமா நான் யோசிக்கிறேன். இல்லை நான் ஓப்பனாக கூட யார் என்னன்னு கை நீட்டி கூட சொல்லிடுவேன், யார் என்னன்னு தெளிவாக சொல்லிடுவேன். ஆனால் அதே லஞ்சம் வாங்கிட்டு அதே ஊழல்லாம் அந்த லஞ்சம் வாங்குறாங்களா அந்த கீழே அதிகாரிங்க அது நடந்துகிட்டே தான் இருக்கு. என் கண் எதிர்க்கு நான்லாம் பார்க்குறேன். அது யார் வந்தாலும் ஆட்சி வந்தாலும் அது அதிகாரிங்க திருந்தினாதான், தனி மனிதன் திருந்தினாதான் நாடு திருந்துன்ற மாதிரி யார் ஆட்சி வந்தாலும் இந்த அதிகாரிங்க அவங்க அப்படியே தான் தேடிக்கிட்டு அதே லஞ்சம் வாங்கிட்டு அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணன் வந்து எம்எல்ஏ பார்க்குறாரு, கீழ் மட்டம் வரையுமே பார்த்து யாருமே லஞ்சம் வாங்காத மாதிரி பண்ணுங்க. யாராச்சும் லஞ்சம் வாங்கினா டக்குன்னு வீடியோ எடுத்து போடுங்க, நான் டக்குன்னு அந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் பண்றேன், அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குழு அமைக்கிறேன் அப்படின்னு விஜய் என்ன சொன்னார்னா நாங்கள் நானே கூட தைரியமா வந்து அவங்க காசு வாங்குறாங்க லஞ்சம் வாங்குறாங்க அதான் பண்ணும்போது டக்குன்னு வீடியோ எடுத்து போடுவோம், அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றப்போ. ஆனா எனக்கு எடுத்து போட்டுருவேன், நமக்கு ஏதோ உயிருக்கு ஏதோ பயம் அச்சுறுத்தல் வரும்போது சொல்லி பயந்து தான் நாங்களால அதை எடுத்து போட முடியல, சொல்ல முடியல, வெளியே சொல்ல முடியல ஓப்பனா. காவிரி பிரச்சனை வச்சு திமுக வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சட்டசபையில பேசியிருக்காரு. அது வந்து தப்பான கருத்து. விஜய் பண்றது தப்பான கருத்து. அவங்க ஆரம்பத்துல இருந்து போராடுறாங்க, பாமக போராடுது, எல்லாருமே போராடுறாங்க. எடப்பாடி போறாரு, ஜெயலலிதா பார்த்திருக்கு, கருணாநிதி பார்த்திருக்கு. இவர் வந்து சிவகுமார் அரசியல், காங்கிரஸ் அரசு இவங்களை சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ஆட்சியை வந்து இவங்க தக்க வைக்கிறதுக்காக ஒரு நாடக வேலை பண்றாங்க. இதெல்லாம் வந்து கர்நாடகாவுக்கு இவர் போய் உள்ள கூட நுழைய முடியாது. பிரச்சனை தொடர்பா பேச நானே தான் கர்நாடகா போகலான்னு முடிவு எடுத்தேன். அதனால எந்த அவமானம் வந்தாலும் என் மக்களுக்காக நான் ஏத்துக்க தயாராகவும் இருந்தேன். போயிருக்க வேண்டியதுதானே, ஏன் போல அந்த முதலமைச்சர் வரணும். அவரு முக்கியமா நம்ம ஒரு கடமை, நம்மளுடைய பொறுப்பு முக்கியமா, நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். காவேரி நமக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம் கிடையாது. குடகுல ஆரம்பிக்குது, வயநாட்டுல ஆரம்பிக்குது, இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. மத்திய பிரதேசத்துல ஆரம்பிக்குது, கர்நாடகா அதுக்கு அந்தாண்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது மத்திய பிரதேசம், காவேரி உருவாகிற இடம். அதை விட்டுட்டு இவரு என்ன பண்றது? காவேரி எல்லாருக்கும் சொந்தம், தமிழ்நாட்டுக்கு தான் கடைசியா வரணும். தண்ணி இப்ப வந்துட்டு வெள்ளம் பெய்யுது, மழை பெய்யுது, அங்கேயே அணையை போட்டு அடிச்சிருமா, அங்கேயே உள்ள தண்ணியை வர வேணாம்னு சொல்லி லாக் பண்ணிட்டுமா? கர்நாடகா தான் முழுவா. கரண்ட்
ஈபி இங்க இருந்து நெய்வேலியில போயிட்டு இருக்கு 10 நிமிஷம் அது லைனை கட் பண்றதுக்கு. இதெல்லாம் வந்து சும்மா கண் துடைப்பு. விஜயால இந்த விஜய் போனாலும் அங்க திறக்க முடியாது, இந்த சிவகுமார் நினைச்சாலும் திறக்க முடியாது, ஆனா கட்ட முடியாது. இல்ல இப்போ விஜய் அவர்கள் வந்து 6 மாசத்துல அதை இது பண்ணலாம்னு சொல்றீங்க. இப்ப 75 வருஷமா திராவிட கட்சி தான் ஆண்டு வராங்க. அவன 75 வருஷமா கட்டினது அவங்களும் இதை சரியான முறையில பயன்படுத்தல. இது வந்து திராவிட கழகமும் சரி ஏடிஎம்கேவும் சரி இது தமிழ்நாட்டு மக்களுடைய காவேரி பிரச்சனையை முன்னிறுத்தல. இவங்களுடைய அரசியல் சூழ்நிலைக்காக இவங்க அப்பப்ப சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறி டென்ட் அடிக்கிறாங்க. அதனால அவரு போனாலும் நடக்காது, ஸ்டாலின் போனாலும் நடக்காது, எடப்பாடி போனாலும் நடக்காது. வீரப்பன் ஒரு ஆளால தான் நடத்த முடியும், அந்த பாமக காரனால மட்டும்தான் நடத்த முடியும், வேற எவனாலையும் நடத்த முடியாது. இது தண்ணி எல்லாம் எவனும் பண்ண முடியாது. வீரப்பன் ஒரு ஆள் எல்லாம் தண்ணி வந்துகிட்டே இருந்தது. எம்ஜிஆர் பேருல ஒரு நேரம் குண்டூரப்பா முதல் மந்திரி, நான் எனக்கு 10 வயசு, குண்டூரப்பா முதல் மந்திரியா இருக்கும்போது இவர் சொல்லாம கொள்ளாம தண்ணியே விடல. என்னப்பா தண்ணி இல்லன்னு குண்டூரப்பா இவர் என்ன ஏர்போர்ட்ல இருந்து பிளைட்ல போனாரு. போய் கார் அங்க போய் வாடகை கார் எடுத்துட்டு கர்நாடகாவில் பெங்களூர்ல போய் குண்டூரப்பா வாசல் என்னன்னா அலறு போனாரு குண்டூரப்பா. என்னது எம்ஜிஆர் வந்திருக்காருன்னா நம்ப முடியல. அவர் பன்னீர்ல தான் குளிப்பாரு எம்ஜிஆர், பச்சை தண்ணில குளிக்க மாட்டாரு. அந்த நேரத்துல வந்து என்னன்னா சொம்புல தண்ணி கொடுக்குறாங்க. போனோன்னு எனக்கு தண்ணி நான் குடிக்க மாட்டேன், என்னுடைய மக்கள் அங்க சாவுது, அவனுக்கு நீ தண்ணி திறந்தாதான் அவன் தண்ணியை குடிப்பானாரு. ஒரே போன்ல குண்டூரப்பா தண்ணி திறந்து விட்டாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் செஞ்சாரு இந்த நாட்டுல தமிழ்நாட்டை. இவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது யாராலையும். கடந்த 5 வருஷமா திமுக தான் திமுக ஆட்சி இவங்க வந்து பண்ணல. இவங்க அணைய கட்டலையே, எடப்பாடி கட்டினாரு. தஞ்சாவூர்ல ஒரு புதுசா ஒரு அணை கட்டினாரு. இவரு டிஎம்கே வந்து நான் உயர்வா பேசுறதுக்கு இல்ல, இவங்களுடைய அரசியல் சூழ்ச்சி காரணமாக செயல்பட்டாங்க. அப்ப காவேரி பிரச்சனை வச்சு திமுக அரசியல் ஆதாயம் தர்றாங்க. அரசியல் ஆதாயம் இவங்க எல்லாம் வர்ற ட்ரெண்ட் இது. இது எப்படி கட்டாங்க, இவன் அவன் குறை சொல்லுவான், அவனை இவன் குறை சொல்லுவான். இவர் யாராலையும் பண்ண முடியாது. இது காவேரி பிரச்சனை நடுவர் மன்றத்தை தூக்கி விட்டு நடுவர் மன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்கல. காரணம் அங்க பிஜேபி இருக்கணும், இல்ல தமிழ்நாடு அவங்க வந்து அடுத்த பீரியடு காங்கிரஸ் வர்றதுக்காக அவங்க வாய்ப்பை பாக்குறாங்க. பிஜேபி இந்த சமயம் விட்டா அடுத்தது நம்ம வர முடியாதுன்னு அவங்க பாக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடகம், 2 பேருடைய நாடகம். காங்கிரஸ் பிஜேபி இத தமிழ்நாட்டுல கடந்துகிட்டு முண்டிட்டு கிடக்குறான். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு. விஜய் போனாலும் நடக்காது, ஸ்டாலின் போனாலும் நடக்காது, எடப்பாடி போனாலும் நடக்காது. வீரப்பன் உயிரோட இருந்தா நடந்திருக்கும், வேற யாராலையும் பண்ண முடியாது. இப்போ இந்த காலகட்டத்துல இப்போ பகை கொண்ட நாடுகளே ஏன்னா பிரச்சனை பேசி தீர்த்துறாங்க. இப்ப அண்டை மாநிலமான கர்நாடகா கூட நம்ம பேசி தீர்க்க. கர்நாடகாவில பேசி தீர்க்கிறதுக்கு யார் இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணும். விஜய் வந்து அனைத்து கட்சி கூட்டி எல்லாரும் சேர்ந்து போய் பேசி இருக்கணும். இவர் வாயே திறக்கிறது இல்லையா சட்டசபையில. இவர் 3 மாசத்துல எல்லாம் 21,000 கோடி பணம் கடன் வாங்கியிருக்காரு. இவரு நான் கடனே இல்லாம ஆட்சி பண்றேன்றாரு. பஸ் பூரா சும்மா கிடக்கு கோயம்பேடுல. உள்ள பாத்தீங்களா, டிரைவர் இல்ல, கண்டக்டர் இல்ல. எப்படி இந்த நிர்வாகம் நடக்கும்? கோயம்பேடு வந்து பஸ் ஸ்டாண்ட்லயே நம்பர் 1, ஆசியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஜெயலலிதா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா கட்டி வச்சாங்க. கலைஞர் அடிக்கல் நாட்டினாரு, அந்த அம்மா திறந்து வச்சாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கோயம்பேடை விட்டு போனது பல வழியிலே பல பொதுமக்களுக்கு இடைஞ்சூர். கிளாம்பாக்கத்துல கொண்டு இந்த ஓபிஎஸ் கொண்டு சின்ன பட்ஜெட்னு சொல்லி ஒரு சின்ன டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டு கட்ட போய் அதை அவங்க டெவலப் பண்ணி இப்ப நாடு மக்களுக்கு கஷ்டப்படுது. அவங்க சொகுசா கார்ல போய் இறங்கிறாங்க, கார்ல வர்றாங்க. ஏழை மக்களுக்கு ஃபுல்லா பசங்களை அழைச்சிக்கிட்டு லக்கேஜ் ஏற்றிக்கிட்டு தெருவா அலைகிறாங்க. யார் தூக்கிட்டு அலையிறது? கிளாம்பாக்கம் வச்சா முன்னாடி மப்சல் பஸ் வந்து முன்னாடி இருந்தா பரவாயில்ல, கடைசியா கொண்டு வச்சிருக்காங்க. ஒரு வரப்போற மழையே கிடையாது. அது மக்கள் சிரமத்தை கருத்தில் கொண்டு போனாங்களா இல்ல அரசியல் ஆதாயத்துக்காக? அரசியல் ஆதாயத்துக்காக கொண்டு போனதுதான். மக்கள் சௌரியம்னா கோயம்பேடு தான் சென்டர் பாயிண்ட். சிட்டி, சென்னை சிட்டி. அது யார் திமுக ஆட்சி தான் பண்ணாங்க. திமுக ஆட்சியிலும் பண்ணாங்க, ஏடிஎம்கே ஆட்சியிலும் பண்ணாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில பன்னீர்செல்வம் தான் இதுக்கு முதல்ல அடிக்கல் நாட்டினார் 540 கோடிக்கு. இதை இவங்க வழி நடத்தினாங்க. அப்பயா மத்த கட்சிகள் ஏன் தடுக்கல? அதை தடுக்காம விட்டுட்டாங்க. தடுக்கலறதுக்கு காரணம் வந்து அது ஏதோ பெருசா வராதுன்னு நினைச்சிருந்தாங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக கலைஞர் நூற்றாண்டு விழான்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்டை பெருசா கட்டி அது ஒண்ணுமே இல்லாம போய் பல ஆயிரம் கோடி பணம் அதுல வேஸ்டா கிடக்கு. கட்டின பஸ் ஸ்டாண்டை நிர்வாகம் பண்ண முடியல. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஆசியாவிலேயே நம்பர் 1 பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா செஞ்சு வச்சாங்க, கட்டி வச்சாங்க. இப்ப அந்த பேருந்து நிலையத்துக்கு பேரை மாத்த போறாங்களா இந்த ஆட்சியில? எது? கிளாம்பாக்கத்துல இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். அது வந்து யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கு பேரை மாத்த போறாங்களா? அதெல்லாம் மாத்தவே முடியாது. கலைஞருக்கு உருவாக்கப்பட்டது, கலைஞர் இருக்கும் போது கட்டப்பட்டது. அதை வந்து யாராலையும் மாத்த முடியாது. யார் வேணா கலைஞர் கூட தான் அடிக்கல் நாட்டினாரு. ஜெயலலிதா அவர் பேர் எடுக்கலையே. ஆட்சி வரும்போது ஜெயலலிதா திறந்து வச்சாங்க. அவர் அடிக்கல் நாட்டுதான் எழுதி வச்சிருக்கிறார் கோயம்பேடுல. பாக்க சொல்லுங்க. இது கலைஞர் நூற்றாண்டு விழா எடுத்ததை வந்து யாராலையும் மாத்த முடியாது. இவங்க சட்டத்தால மாத்தினா நாளைக்கு சட்டம் வரும்போது அவங்க உடைப்பாங்க. இந்த ஆட்சி இன்னும் 3 மாசமா 4 மாசம் தான் நீடிக்கும். அதிகபட்சம் ஜனவரி வரையிலும் தான் நீடிக்கும். அது வரையிலும் ஓடுறது கஷ்டம். இவங்கள்ட்ட நிர்வாக திறமையே கிடையாது. இவங்க வந்து பணம் வாங்கலன்னு சொல்லிட்டு இவங்க பணம் வாங்க 15 மந்திரி பாத்துக்கிட்டு இருக்கான், 15 பேர் தூங்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது, நாட்டுல நடைமுறையை கொண்டு வர முடியாது. இதுக்கெல்லாம் அரசியல் அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து இந்திரா காந்தியை பார்த்திருக்கிறேன், மொரார்ஜி தேசாய் பேர்ல சென்னையில இருந்திருக்கிறேன். 10 வயசுல இருந்து எனக்கு அரசியல் தெரியும். இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்டாலின் வந்து விஜய் செஞ்சவரு பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இவரு மதவாத அரசியல் பண்றாரு. இவர் காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு அரசியல் பண்றாரு.
அப்புறம் எப்படி வருவா? பிஜேபியோட அட்ரஸ் செட் பண்ணி தான் இவர் சரியா பணம் கொடுப்பாங்க, எல்லா உதவியும் பண்ணுவாங்க. இவங்க ஒண்ணுமே கிடையாது. இவங்க மதவாத விஜய்ங்கிறது விஜய் தளபதினு போட்டிருந்தாரு. இப்ப எப்படி சோஜப் விஜய் இருந்தாரு நடுப்புற? ஜோசப்புக்கும் இருக்க என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கட்டும், அதை வந்து ஆரம்பத்துல சொல்லி இருக்கணும். ஜோசப் விஜய்னு எழுதி இருக்கணும், ஆரம்பத்துல நோட்டீஸ்ல பப்ளிக்ல கொடுத்துருக்கணும். ஜெயிச்சதுக்கு ஒருபாடு ஜோசப் விஜய்னா இவர் என்ன அப்ப வந்து மதவாதம் தான் உருவாக்குறாரு, மதத்தை கலவரத்தை உருவாக்குறாரு. இந்த காவேரி பிரச்சனைல திமுக வந்து தேவையில்லாம அரசியல் பண்றாங்க அப்படின்னு விஜய் சட்டசபையில எனக்கு பேசியிருக்காரு. அதுக்கும் கருத்துணுமா? நல்லது தானே அது பேசுறது, நல்லது தானே அது. இவங்கள செய்யாத வேலை அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த காவேரி பிரச்சனை தொடர்பா நானே கர்நாடகா போய் நானே தான் பேசலாம்னு இருந்தேன். அதனால என்ன அவமானம் ஏற்பட்டாலும் என் மக்களுக்காக நான் தாங்கிக்கும் தயாரா இருந்தேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான், சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல, கரெக்ட் தான். அவங்களாம் எதுவும் சொல்லலையே, அது இவங்க சொல்றேன் எல்லாம் எடுத்து நான் தனியா எல்லாம் சொல்றேன் இல்ல, அது போதும், பாராட்ட வேண்டியது. இப்போ இந்த காலத்துல இந்த பகை கொண்ட நாடுகளே எதனா பிரச்சனை பேசி தீர்த்துறாங்க. நம்ம பக்கத்து மாநிலங்களோட நம்ம ஏன் பேசி தீர்க்க கூடாது? அதுக்காக தான் நான் கர்நாடகா போலான்னு இருந்தேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அதுவும் போய் கேட்கலாம். அது அவங்க மக்கள் எப்படி சொல்றாங்களா, இவங்க எப்படி சொல்றாங்களா, அது கேட்கலாம், கேட்டு கூட பார்க்கலாம். அது மாதிரி அதுவும் பார்க்கலாம், போய் கேட்டு கூட கேட்கலாம். ஆனா காவேரி பிரச்சனை வச்சு திமுக அரசியல் பண்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதுக்கு கருத்து என்ன? முதலமைச்சர் விஜய் பேசுனதா எனக்கு தெரியல. காவேரி பிரச்சனை வந்து ஏடிஎம்கே காலத்துல இருந்து டிஎம்கே காலத்துல இருந்து ஒரு பிரச்சனை இதுவரை தீர்ந்த பாடில்லை. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி அதுபடி இவங்க நடக்கல கர்நாடகா. இப்போ வந்து கர்நாடகா சிவகுமார் சிஎம் பார்க்கறதுக்கு விஜய் போறேன்னு சொன்னாரு. ஆனா அங்க விவசாயிங்க போராட்டம் பண்ணதுனால இந்த நேரம் வராதீங்க அப்படின்னு சொன்னா இவர் போல. அதுக்கு தகுந்த மாதிரி அங்க மழை பெய்ய இப்போ ஏதோ காவேரி தண்ணி தந்து விட்டாங்க. காவேரி பிரச்சனை தொடர்பாக கர்நாடகா சென்று பேசலாம் நானே தான் முடிவெடுத்தேன். அதனால என்ன அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, மக்களுக்காக அதை நான் ஏத்துக்கவும் தயாரா இருந்தேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. ஆமா, அது அந்த மாதிரி முடிவு பண்ணி தான் போறதா இருந்தாரு. அந்த முதலமைச்சர் வரணும்னு சொன்னா இவர் போல. இந்த காலகட்டத்துல பகை கொண்ட நாடுகளே ஏன்னா பிரச்சனை பேசி தீர்த்துக்கிறாங்க, அண்டை மாநிலத்துக்கு கூட நம்ம ஏன் பேசி தீர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுதான் நான் போலான்னு இருந்தேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதான் போலான்னு தான் நினைச்சாரு. அங்க அவரு சொன்னதுனால அவருக்கு மதிப்பு ஊத்தி இவர் போல. ஏன்னா இப்போ மக்கள் வந்து அங்க பிரச்சனை பண்றாங்க, விவசாயிங்க, கர்நாடக விவசாயிங்க. அதனால அங்க வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு அந்த ஏதாவது விபரீத தவிர்க்கிறதுக்காக அவர் வரணும். அதனால இவர் போல. குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் வந்து நாங்க எப்பயோ கொடுத்துட்டோம், ஆனா இது தெரியாம உதயநிதி அவர்கள் சட்டசபையில வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. அது அவங்க என்ன கொடுத்தாங்களே இல்லைன்னா ஆராய்ச்சி பார்த்து பேசிடணும், பார்க்காம பேசுறது தப்பு தான். இப்போ முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தானே தெரியும் நாட்டுல என்ன நடக்குதுன்னு அப்படின்னு உதயநிதிக்கு வந்து விஜய் பதிலடி கொடுத்திருக்காரு. கரெக்ட் தான். தெரியாம சொன்ன தப்பு தானே. நியூஸ் பார்க்கணும் இல்ல பேப்பர் படிக்கணும், அது ரெண்டும் பார்க்கலாம். தெரியாது, தெரியாம சொல்ல வேண்டியதுதான். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.